ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் ஈக்விட்டி இன்வெஸ்டருக்கு நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் இருக்குங்க. ஈக்விட்டி கேட்டகரியிலே பார்த்தீங்கன்னா லார்ஜ்னு ஒரு கேட்டகரி, லார்ஜ் அண்ட் மிட் கேப், ஃப்ளெக்ஸி, மல்டி, மிட் கேப், ஸ்மால் கேப், தீமேட்டிக், வேல்யூ அண்ட் கான்ட்ராரியன், கான்ட்ரா ஃபண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு எமர்ஜிங், ஒரு பாப்புலாரிட்டியில் எமர்ஜிங் வரக்கூடிய ஒரு ஃபண்ட், இது கான்ட்ரா ஃபண்ட் அப்படின்னு. இது என்னதுங்க இந்த ஒரு கான்ட்ரா? புதுசாக இருக்குல்ல இது சம்திங். பட் இதில் பார்த்தீங்கன்னாக்கா ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஓரளவுக்கு வந்து உங்களுக்கு நார்மல் இண்டெக்ஸ் ரிட்டர்ன்ஸை விட இதில் வந்து நிறையவே ரிட்டர்ன்ஸ் அதிகமாக வந்துட்டு இருக்கு. மிஸ்டர் வாரன் பஃபெட் இருக்கார் இல்லையா, அவருமே ஒரு கான்ட்ராரியன் இன்வெஸ்டர். இந்த கான்ட்ரா அப்படின்னா என்னதுனாக்கா, இவங்க வந்து மார்க்கெட் என்ன பண்ணுதோ அதுக்கு பர்பஸ்ஃபுல்லாக ஆப்போசிட் வேல போய் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இப்போ மார்க்கெட் எல்லாம் வந்து ஒரு க்ரோத் ஓரியன்ட் கம்பெனி, அதாவது க்ரோத் ஓரியன்ட் இன்வெஸ்டர்னாக்கா ஒரு நல்ல ப்ராஃபிட்டபிலிட்டி ஏர்னிங்ஸ் கொடுக்கக்கூடிய கம்பெனியை வந்து ப்ரைஸ் எதுவாக இருந்தாலும் எனக்கு வந்து ரீசனபிள் ப்ரைஸ் கூட இல்லைப்பா, நான் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் ப்ரைஸில் கூட வாங்குறேன், நல்ல அசட்டாக வாங்கணும் அப்படின்றது தான் க்ரோத் இன்வெஸ்டிங். எல்லாரும் க்ரோத்தை நோக்கி போயிட்டு இருக்காங்கன்னா இவங்க வேல்யூவை நோக்கி போவாங்க. எல்லாரும் இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்றாங்கன்னாக்கா இவங்க இன்டர்நேஷனல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. பட் இப்படி அவங்க வந்து ஒரு ஆப்போசிட்டா இன்வெஸ்ட் பண்ணாலுமே பார்த்தீங்கன்னாக்கா அவங்களோட ரிட்டர்ன்ஸ் நல்லா தான் இருந்துட்டு இருக்கு. ஸோ இந்த கான்ட்ரேரியன் ஃபண்ட்ஸ் இன்வெஸ்டிங் அப்படின்னா என்ன, அதில் இருக்கக்கூடிய அட்வான்டேஜஸ், டிஸ்அட்வான்டேஜஸ், இது எல்லாமே இந்த வீடியோவில் பார்த்துடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன். ஈக்விட்டி, மியூச்சுவல் ஃபண்ட், பர்சனல் ஃபினான்ஸ், ஏதாவது ரெக்கமெண்டேஷன், அட்வைசரி வேணும்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ப்ளீஸ் கிளிக் த லைக் பட்டன். இது இன்னும் நிறைய பேர் போய் சேர்றதுக்கான ஒரு பாசிபிலிட்டி. ஃபஸ்ட்டு வந்து கான்ட்ரா அப்படின்னா என்னன்றதை பார்த்துட்டோம். நம்ம பர்பஸ்ஃபுல்லாக ஆப்போசிட் வேல இன்வெஸ்ட் பண்ணுறது. ஆனால் நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஆப்போசிட் வேல எதுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னாக்கா, ஸ்டாக் மார்க்கெட்டில் எப்படி நீங்கள் காசை பண்ண முடியும், பணம் பார்க்க முடியும், ப்ராஃபிட் ஏர்ன் பண்ண முடியும்னா, ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் க்ரீட் அண்ட் ஃபியர். மார்க்கெட் வந்து விழ ஆரம்பிக்குது அப்படின்னாக்கா அப்போ மார்க்கெட்டில் ஃபியர் நிறைய வர ஆரம்பிச்சிடும். எல்லாருமே செல் பண்ணுவாங்க அவங்க கிட்ட இருக்கிறது எல்லாமே. மார்க்கெட்டில் க்ரீடு நிறைய இருக்குன்னாக்கா நம்ம வந்து வேல்யூவேஷன்ஸையே என்னன்றதை பார்க்காம மக்கள் என்ன பண்ணுவாங்க, கடகடாடு ப்ரைஸை வந்து ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட்னு சொல்லக்கூடியது வாங்க ஆரம்பிப்பாங்க க்ரீடில். ஸோ இந்த கான்ட்ராரியனில் நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது மார்க்கெட்டு எல்லாம் இந்த டைரக்ஷனில் போகும்போது நீங்கள் ஆப்போசிட்டில் போனீங்கன்னா ஒரு ப்ராஃபிட் பார்க்குறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால தான் வாரன் பஃபெட் இன்றைக்குமே ஒரு பெரிய ஒரு முதலீட்டாளர். அவர் இந்த மாதிரியான ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து உங்களுக்கு நிறைய கிடைக்கும். ஆனால் இந்த பையிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸை நீங்கள் ஸ்பாட் பண்ணணுன்னாக்கா இதில் ரிஸ்க் ரொம்ப அதிகம் கண்டிப்பாக. ஏன்னா அந்த ஒரு மைக்ரோ மேக்ரோ ஃபண்டமெண்டல்ஸை நீங்கள் ஆராயிற அளவுக்கு உங்களுக்கு நல்லா ஒரு கேப்பபிலிட்டி இருக்கணும். அண்ட் இதில் ரிஸ்க் நார்மலாக இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய லார்ஜ், மல்டி, ஃப்ளெக்ஸி, மிட், ஸ்மால், இது எல்லாத்தையும் விட கான்ட்ரா இன்வெஸ்டிங்கில் ரிஸ்க் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ நீங்கள் இதில் இன்வெஸ்ட் பண்ணுறதா இருந்தாக்கா நிறைய ஒரு ரிஸ்க் அப்படைட் இருக்கிற ஒரு பர்சனாக இருக்கணும், நம்பர் 1. நம்பர் 2, நீங்கள் எல்லா கேட்டகரியும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். நீங்கள் ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டே ஓகேப்பா நான் வந்து கான்ட்ராவில் என்னோட மணியை இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. தட் இஸ் எ வெரி ராங் அப்ரோச். ஃபஸ்ட்டு லார்ஜ், ஃப்ளெக்ஸி, மல்டி, மிட், ஸ்மால், ஈவன் கொஞ்சம் தீமேட்டிக் எல்லாத்தையும் இன்வெஸ்ட் பண்ணிட்ட வாட் நெக்ஸ்ட், இதுக்கு மேலே என்ன இருக்குன்னாக்கா அப்புறமா நீங்கள் தீமேட்டிக்கை கன்சிடர் பண்ணலாம். இது எல்லாம் ஒரு சூட்டபிலிட்டி, இது எல்லாம் உங்களுக்கு அப்ளிகபிள் அப்படின்னா அடுத்தது நீங்கள் தீமேட்டிக் போகலாம். ஸோ இந்த மியூச்சுவல் ஃபண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 46 கம்பெனி இருந்தாலுமே மொத்தமாகவே 3 கம்பெனி தாங்க இந்த கான்ட்ரா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபண்டை வச்சுட்டு இருக்காங்க. எஸ்பிஐ, கோட்டாக் அண்ட் இன்வெஸ்கோ, இவங்க 3 பேர் மட்டும்தான் இந்த கான்ட்ரா அப்படின்ற ஒரு ஃபண்டை வச்சுட்டு இருக்காங்க. இந்த 3த்தில் எஸ்பிஐ கான்ட்ரா ஃபண்டு தான் ஒரு நல்ல ஒரு லீடராக இருந்துட்டு இருக்கு. நீங்கள் உங்களால் சூஸ் பண்ண முடியாது இந்த கேட்டகரியில் தான் இன்வெஸ்ட் பண்ணணும்னு. ஸோ ஃபண்டு மேனேஜர் என்ன பண்ணுவார், அவருக்கு என்ன ஒரு வியூ இருக்கோ கான்ட்ராரியன் வியூவில் அவர் சூஸ் பண்ணிடுவார். ஸோ நான் முதல்ல சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா ரிஸ்க் அதிகமாக இருக்குன்ற மாதிரி அவங்களுக்கு டேர்ன் ஓவர் ரேஷியோவுமே, அதிகமான ஸ்டாக்கை வாங்கி அதிகமான ஸ்டாக்கை விற்கிறது, ஸ்டாக்கு சேர்னிங், அதுவுமே வந்து இந்த ஒரு கான்ட்ராரியன் ஃபண்டில் அதிகமாக இருக்கும். குறிப்பாக நீங்கள் வாங்கலாமா வேணாமா அப்படின்ற ஒரு கேள்விக்கு பதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லா கேட்டகரியிலும் இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஒரு சப்ஸ்டான்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் எனக்கு மியூச்சுவல் ஃபண்டில் இருக்குது, வாட் நெக்ஸ்ட் இன் மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னும் போது யூ கேன் ஹேவ் அ வெரி ஸ்மால் எக்ஸ்போஷர். கொஞ்சமாக நீங்கள் கான்ட்ராரியனை வாங்கி வைக்கலாம். பட் மெஜாரிட்டிலி என்னோட வியூ என்னன்னாக்கா
லெட்ஸ் நாட் ரிஸ்க் அவர் மணி. ஒரு ரிட்டர்ன், ஒரு பெரிய ரிட்டர்னுக்காக நம்ம ஒரு அதிகமான ரிஸ்க்கை எடுத்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது. ரிட்டர்ன்ஸும் பெட்டராக இருக்கணும், ரிஸ்க்கும் கம்மியாக இருக்கணும். இதுதான் என்னோட ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்ரோச். அப்படி இருக்கும்போது இந்த ஃபண்டை கொஞ்சம் நம்ம அவாய்டு பண்ணிவிட்டு வேற ஒரு சில கேட்டகரிஸ் லார்ஜ் அண்ட் மிட், மல்டி, ஃப்ளெக்ஸி, மிட், ஸ்மால் இதிலெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறது பெஸ்ட்டு. ஏன்னா சிம்பிள் ஃபண்ட்ஸ் வில் கிவ் பெஸ்ட் ரிட்டர்ன்ஸ் எப்போவுமே. பட் ஒரு கான்ட்ராரியன் இன்வெஸ்ட்மெண்ட்னா இதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு அகாடமிக் பர்பஸ்க்காக நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். நான் இந்த ஃபண்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதா இருந்தால் டூ யுவர் ஓன் ரிசர்ச் ஆர் கன்சல்ட் யுவர் ஃபைனான்ஷியல் கன்சல்டன்ட். ஏதோ ஒரு புது விஷயம் கான்ட்ரா பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னாக்கா லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஈக்விட்டி, மியூச்சுவல் ஃபண்ட், பர்சனல் ஃபினான்ஸ், ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பற்றின கைடன்ஸ், ரெக்கமெண்டேஷன், அட்வைசரி வேணும்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஸோ stay tuned to this channel. இன்னொரு வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷனோட மீட் பண்ணுறேன். see you, bye bye.